வணக்கங்க. இன்றைக்கி பீர்க்கங்காய் கடையில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருளாக நான் சொல்கிறேன். வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளி, தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி. இவ்வளோ தாங்க செய்கிறது. பீர்க்கங்காய் கடையிறதுக்கு இவ்வளோ வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. வேலையை விட்டுட்டு வரவங்க வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீர்க்கங்காய், கத்திரிக்காய்லாம் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, அந்த காய் இருக்கிறதே தெரியாது, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு கட்டு தட்டிட்டு, அடுத்தது கத்திரிக்காய், பீர்க்கங்காய், பீர்க்கங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வணக்கிக்கோங்க. நீங்கள் வணக்கிட்டு போடுங்க. எடுத்தோன்னே விசில் விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டு விசில் விட்டுறாதீங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது, மாறிடும். கால்வாசி வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி புளி இது ரெண்டுமே போடுறேன். கத்திரிக்காய் வந்து பச்சை கத்திரிக்காய் இருக்கும் தெரியுங்களா, நல்லா முண்டு கத்திரிக்காய்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அது இல்லை, அதனால் இந்த நார்மல் கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன். அந்த கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, க்ரீன் கலரில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் தூள்லாம் ஆட் பண்ணணும், அது சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ, காய்கறிகள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் போடுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம், அப்புறம் ரொம்ப காரம் விட்டு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஒரு வதங்கினதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, காய்க்கும் இதுக்கும் சேர்ந்தாப்பில் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றுங்க. இப்போ தண்ணி ஒரு 2 டம்ளர் வந்து ஆட் பண்ணுறேங்க. விசில் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து மத்து வச்சோ இல்லை இந்த மாதிரி மேஷ் பண்ணுறதை வச்சோ நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் கடையில் ரெடி. சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.